இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சம்ங்கிறது, இந்த பிரபஞ்சம் வந்து எதுக்கு கட்டுப்பட்டிருக்குன்னா இயற்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த இயற்கை அப்படிங்கிறதுல வந்து கடல் சீற்றங்கள் இருக்குது, சுனாமின்னு இன்னைக்கு சொல்லுவோம். அப்புறம் வந்து மலை பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, இதெல்லாம் வந்து இயற்கை சீற்றங்கள்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ மனிதரும் மனிதரும் அடிச்சுக்கிறது கூட அதுவும் நம்ம நாலேஜுக்கு அப்பாற்பட்டு அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் இல்லையா? அப்போ அதுவும் வந்து ஒரு அழிவை நோக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் கூட மகரிஷி வந்து பேசியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து மீடியா அளவுக்கு நம்ம கொண்டு போகிறது கிடையாது. ஏன்னா சார், நம்ம இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ இயற்கையா சில விஷயங்கள் வந்துட்டு இயற்கை பேரிடர்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே கணிக்க முடியும் அப்படின்னா, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த மாதிரியான வேர்ல்டு வார் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ இப்போ இத கூட நம்மளால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். கட்டாயம் ம். கண்டுபிடிக்கலாம். ஓகே. கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இப்போ பேசக்கூடிய நேரத்துக்கு நம்ம வந்து மகரிஷி என்ன சொல்கிறார் ம். அப்படிங்கிறத ஒரு பிரசன்னமாக நம்ம எடுத்து பார்க்கலாங்களா? கண்டிப்பா ஏன்னா சார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ம். அந்த கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மனநிலை என்னங்கிறத நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆமா. ஸோ இப்போ நீங்கள் உலகத்தை பற்றி கேட்குறீங்க. ம். அப்போ அந்த உலகத்துக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத இந்த நேரத்தை நம்ம வந்து ஒரு பிரசன்னமாக எடுத்து ம். இப்போ அது சம்மந்தப்பட்ட ஓலை எடுத்து நம்ம படித்து பார்க்கலாம். கண்டிப்பா சார். அதுக்கு நேரம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். கண்டிப்பா. நம்ம ஓலை எடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவா பார்த்துடலாம். கண்டிப்பாங்க. ம். ஓகே. ஆ. நான் வந்து இப்போ பேசப்பட்ட நேரத்துக்குரிய ம். நான் வந்து அது சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடி நான் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பா சார்.